இப்போ உருளைக்கிழங்கு பொடி மாஸ் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். சிம்பிளான மெத்தடு. முதல்ல உருளைக்கிழங்கை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நிறையா மண் இருக்கும், அதனால் ஒரு தடவைக்கு 3 தடவை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். அதுக்கு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக வேகும். முழுசாக வேக வைக்கிறத விட இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிவிட்டு வேக வச்சா நல்லா ஈஸியாக வேகும். அது அடுப்பை பற்ற வச்சு முதல்ல உருளைக்கிழங்கை தண்ணியில் போட்டு வேக வைங்க. எவ்வளோ தேவையோ அந்த தண்ணி மட்டும் வைங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, இல்லை அது சத்து போயிடும். அதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு மூடி வச்சு நல்லா வேக வைங்க. முழுசாக போட்டு வேக வைக்கணும்னா சின்ன சின்னதாக ஓட்டை, அந்த ஃபோர்க் வச்சு ஓட்டை போட்டிங்கன்னா ஈஸியாக வெந்துடும். இல்லைன்னா அரை அரையாக கட் பண்ணி கூட இந்த மாதிரி உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். இப்போ குத்தி பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. இப்படி பாருங்கள், உள்ளே அமுங்குது, ஃபோர்க்கு போகுது. அப்படின்னா நல்லா வெந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். கையால் கூட குத்தி பார்க்கலாம். பண்ண வச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறட்டும். ஆறுற வரைக்கும் வையுங்க. தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிடுங்க. இப்போ அதுக்கு தேவையானதை முதல்ல எடுத்துக்கலாம். இஞ்சி, பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, இஞ்சி நிறையா போடுங்க. ஏன்னா உருளைக்கிழங்குனால கேஸ் ஃபார்ம் ஆகும். அது ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இஞ்சி போட்டோன்னா ரொம்ப நல்லது. பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நான் 2 போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாவில் காரம் இல்லை, அதனால 2 தான் போட்டிருக்கேன். இஞ்சி போட்டிருக்கேன். இஞ்சி கொஞ்சம் பெருசாகவே போட்டிருக்கேன். போட்டாக்க தோலை சீவிட்டு பண்ணிக்கோங்க. தோலை சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி கூட போடலாம். நான் சீவிடுவேன். இந்த கேரட் சீவுறதுல சீவிடுவேன். தோல் எப்போவுமே இஞ்சிக்கு தோல் எடுத்துடணும். தோலோடு போடக்கூடாது. தோல் பாய்சன். எப்போவுமே இஞ்சியோட தோல் பாய்சன். அதே மாதிரி இஞ்சியை அரைச்சிட்டு தண்ணி எடுத்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா அந்த சுண்ணாம்பு அவ்வளோ தங்கும். அந்த சுண்ணாம்பு எடுத்து பிம்பிள் மேலே லேசாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் வச்சிங்கன்னா அந்த இஞ்சியோட அந்த சுண்ணாம்புக்கு அவ்வளோ ஒரு பவர். உடனே அந்த இடம் அமுங்கி போயிடும் அப்படிம்பாங்க பருவில். எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் சொல்லுவாங்கன்னு நான் வச்சுருக்கேன். வச்சா எனக்கு பேருக்கு அந்த பரு அப்படியே உடனே அமுங்கி போயிடும். அது மாதிரி இது இப்போ இஞ்சியை தோல் சீவிருக்கேன். தோல் சீவிட்டு இந்த பாருங்கள் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் தான் இதுக்கு தேவையானது. கடுகு, தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம். இதெல்லாம் பெருங்காயமும் நிறையா போடுங்க. உருளைக்கிழங்குல பெருங்காயம், இஞ்சி எல்லாம் போட்டால் உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆகாது. இல்லைன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன் எனக்கு அங்கங்கே வலிக்குது அப்படிம்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் நிறையா உருளைக்கிழங்கு எப்போ சேர்க்குறோமோ அப்போ இஞ்சி, பெருங்காயம்லாம் நிறையா சேர்த்துக்கோங்க. அதுக்காக ரொம்பவும் இஞ்சி சேர்க்கக்கூடாது. ரொம்ப இஞ்சி சேர்த்தாலும் அல்சர் வந்துடும். அதனால் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ நல்ல தோலை எடுத்துக்கோங்க. நல்லா ஆறிடுச்சு உருளைக்கிழங்கு ஆறினோடனே அந்த தோலெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ அடுப்பை பற்ற வச்சு தாளிக்கணும். தாளிக்கிறதுக்காக கடாயை வைங்க. கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் விடுங்க. நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்குமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். சில பேர் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சன்ஃப்ளவர் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, உடம்புக்கு கெடுதல் அப்படிம்பாங்க. அதனால் சொல்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறது இல்லை. நல்லெண்ணெய் போட்டு, நல்லெண்ணெய் எப்போவுமே குளிர்ச்சி நமக்கு. கடுகு தாளிச்சுக்கணும். அந்த நேரத்தில் கடுகு வெடிக்கிறதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கை கையால் மசிச்சுக்கோங்க, இல்லை மத்து வச்சு கூட மசிச்சுக்கலாம். பொடி மாசுங்கிறதுனால இதனால் மசிச்சுக்கோங்க. நல்லா மசிச்சுட்டு இந்த பொலன்னு ஆயிருக்கு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சு இது 2 நிமிஷம் தான். இனிமேல் அது வேகிற நேரம் தான். உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்துடுறதுனால நம்ம ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் போடணும். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் இப்போ பெருங்காயத்தை போடுறேன். கேட்டால் கருவேப்பிலை இல்லை, போய் இனிமேல் தான் வாங்கணும், அதனால் கருவேப்பிலை போடலை. பெருங்காயம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா, இஞ்சி எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டிக்கோங்க. பரட்டிட்டு இப்போ வேக வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கை போட்டு இப்போ எவ்வளோ தேவை, அதில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் உப்பு கம்மியாகவே போடுங்க. நிறையா போட்டுறாதீங்க, மறந்து போய் அப்புறம் உப்பு கரிச்சிரும். இப்போ போட்டு நல்லா பெரட்டி எடுக்க வேண்டியது தான். அப்புறம் இறக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி இந்த பொடி மாசுங்கிறது. அந்த வேக வைக்கிற நேரம் மட்டும்தான். அது சாதம் வைக்கும் போதே குக்கர்லேயே இதையும் சேர்த்து வேக வச்சிட்டோன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். திடீர்னு கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த உருளைக்கிழங்கை குக்கர் அவங்களுக்கு சாதம் வைக்கும் போதே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு காய் ஆயிடுச்சு. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். இதில் வேணும்னா மஞ்சப்பொடி போடலாம். நான் இந்த கலருக்காகத்தான். சில பேருக்கு மஞ்சப்பொடி போட்டால் அந்த கலர் பொடி மாஸ் கலரில் இல்லை. இதில் வாழைக்காலையும் பொடி மாஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாக வாழைக்காயை போட்டு பொடி மாஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி மாஸ் கையால் நம்ம மசிக்கிறோம்ல, அதுக்கு பதிலாக இந்த கேரட் சீவியும் சில பேர் போடுவாங்க. 3/4 இது வெந்துடும். ஃபுல்லாக வேகாமல் 3/4 இது வெந்ததுக்கப்புறம் கேரட் சீவி போட்டால் அது ஒரு மாதிரி குருணையாக இருக்கும். அது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும்.
அந்த மாதிரி கூட அந்த பொடி மாஸ் பண்ணலாம். இதில் தேங்காய் துருவி போடலாம். நான் மோஸ்ட்லி தேங்காய் போட மாட்டேன், ஏன்னா வீணாக போய்டுங்கிறதுக்காக. இது மிஞ்சிச்சுன்னா நைட்டு கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். இல்லை இதையே உருட்டி போட்டு கடலை மாவில் துவச்சி போண்டா மாதிரியும் போடலாம். மிஞ்சிடுச்சுனாக்கா கடலை மாவில் துவச்சி போண்டா மாதிரி போட்டு எடுக்கலாம். அதனால் நான் வந்து யூஸ்வலாக தேங்காய் சேர்க்க மாட்டேன். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டேன். கொத்தமல்லியை போட்டு அப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.